கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சத்தத்தை நாம் கேட்பது என்றால், ஒரு மனிதன் பேசினால் எப்படி நம் காதில் விழுகிறதோ அப்படித்தான் தேவன் பேசுவார் என்று நாம் நினைத்து கொள்கிறோம். அப்படியும் சில மனிதர்களிடம் பேசுவார், பல பேருக்கு சில வகையாகவும் பேசுவார். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் எப்படி மனிதர்களிடம் பேசினார் என்றும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி மனிதர்களோடு பேசினார் என்றும் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் மனிதர்களோடு எப்படி பேசினார் என்றால், 1 சாமுவேல் 28 சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களின் நாவது, ஊரிமின் நாளாவது, தீர்க்கதரிசிகளின் நாளாவது மறு உத்தரவு அருளவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். பெலிஸ்தியர்கள் சவுலை சுற்றி படையெடுத்து வந்தபோது சவுலுக்கு ஒரு சந்தேகம் எழும்புகிறது. இந்த போருக்கு நாம் போவோமா, போனாலும் ஜெயிப்போமா அப்படி என்று விசாரிக்க தேவரிடத்தில் வருகிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால், தேவ சத்தத்தை சொப்பனங்களினாவது தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் ஊரிமினாலும் அறிய நினைக்கிறார். ஆனால் அவருக்கு எந்த உத்தரவும் அருளப்படவில்லை. சரி, தீர்க்கதரிசி என்றால் நம்மளுக்கு தெரியும், சொப்பனம் என்றாலும் நம்மளுக்கு தெரியும், இந்த ஊரிமினால் அப்படினால் என்ற கேள்வி நம்முள் எழும். இந்த ஊரிமை பற்றி நாம் அறிந்து கொண்டால் ஆண்டவர் நம்முடன் எப்படி பேசுகிறார் என்று நாமும் புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தில்தான் இந்த ஊரிம் என்கின்ற ஒன்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஊரிலிருந்து தான் ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லப்படுகிறது. பிரதான ஆசாரியரின் வஸ்திரமாகிய ஏபோத்தில் இஸ்ரவேலின் கோத்திரத்தின் எண்ணிக்கையாக 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்தில்தான் இந்த ஊரீம் தூமீம் என்கின்ற 2 கற்கள் இருந்துள்ளது. இந்த 2 கற்கள் மூலமாகத்தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். எப்படி என்றால், தேவன் தமக்கு சித்தம் என்றால் ஒரு கல்லில் வெளிச்சம் வரும், சித்தம் இல்லை என்றால் மற்றொரு கல்லில் வெளிச்சம் வரும். அந்த வஸ்திரத்தை வைத்து இது தேவனுக்கு சித்தம், இது தேவனுக்கு சித்தம் இல்லை என்று தேவ சத்தத்தை கேட்பார்கள். இந்த மாதிரி சவுல் தேவ சத்தத்தை கேட்க போனப்பதான் சவுலுக்கு எந்த கல்லில் இருந்தும் வெளிச்சம் வரவில்லை. அதனால் அவருக்கு மறு உத்தரவும் அருளப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். இதே மாதிரி வேறு யாரும் ஊரிம் தூம்பீம் வழிய தேவ சத்தத்தை கேட்டார்களா என்றால், 1 சாமுவேல் 30 தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தான் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்கிறார். இந்த வசனத்தில் அமலேக்கியர்கள் தாவீதின் பட்டணத்தை கொள்ளையடித்து போய்விட்டனர். இந்த நிலையில்தான் தாவீது ஆசாரியர்கிட்ட சொல்லி ஏபோத்தை, அதாவது பிரதான ஆசாரியரின் வஸ்திரத்தை கொண்டு வர சொல்லுகிறார். அதில் உள்ள ஊரீம் தூமீம் கற்கள் வழியாக தேவனோடே பேசுகிறார். நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா என்று கேட்டவுடன், எனக்கு சித்தம் என்று இந்த கற்களில் ஒன்றில் வெளிச்சம் வந்தது. அதற்கடுத்து, இதை பிடிப்பேனா என்று கேட்டதும், எனக்கு சித்தம் என்று இந்த கற்களில் ஒன்றில் வெளிச்சம் வந்தது. இப்படித்தான் ஊரின் மூலம் தேவன் பேசினார். ஆனால் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது தேவன் தாவீதின் காதில் மனிதன் பேசுவது போல பேசினார் என்று நினைக்கிறோம். ஆனால் தேவன் ஒரு சிக்னல் மூலமாக தாவீதோடு பேசியிருக்கிறார். இப்படித்தான் சில நேரங்களில் சத்தம் கேட்கவில்லை என்று நாமும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அவர்களுக்கு வெளியே இருந்தார். அதனால் வெளியே பேசுவதற்கு ஒரு வஸ்திரம் தேவைப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்திலோ பாவ நிவாரண பலியாக ஒரே தரம் இயேசு மரித்து அந்த இரத்தத்தினால் நம் அனைவரின் பாவமும் கழுவப்பட்டதினால் தேவன் நமக்குள் வந்து வாசம் பண்ணத்தக்க இரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து இருக்கிறோம். அதனால் தேவன் நம்முடன் இருந்து பேசுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில்
கொடுக்கப்பட்ட ஊரீம் தூமீம் இப்போது நம்முள் எங்கே என்றால் அவர்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அவர் உள்ளே இருந்து பேசுவார். இதை செய், இதை செய்யாதே, இது தவறு என்று நம்முள் இருந்து நமக்கு வழிகாட்டுவார். ஊரீம் தூமீம் மார்க்கவசத்தில் இருந்தன. அதே போல்தான் பரிசுத்த ஆவியானவரும் நம் இருதயத்தில் தங்கி இருக்கிறார். அவர் இருதயத்தில் இருந்து பேசும்போது அந்த சத்தத்தை கவனித்து கேட்கிறவர்களாக நாம் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். சரி, புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டவர்கள் யாராவது உண்டா என்றால் அப்போஸ்தல நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11, 12ஆம் வசனத்தில் பவுல் கைதியாய் கப்பலில் பிரயாணப்பட்டு போகிறார். வழியில் காற்று அவர்களை தடுத்ததால் இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆனால் அவர் பேச்சை கேட்காமல் போய் மிகுந்த துயரம் அடைந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் பவுல் இருதயத்தில் பேசியிருக்கிறார். பவுலின் விசுவாசம் காரணமாக அந்த படகு பிராண சேதத்தில் இருந்து தப்பிற்று. இப்படித்தான் நாம் சுலபமாக தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் மேலும், எப்படி என் இருதயத்தில் பேசுகிறது ஆவியானவர் தான் என்று நான் அறிந்து கொள்ள முடியும்? ஒருவேளை என் இருதயமே என்னிடம் பேசினால் எப்படி நான் அறிந்து கொள்வது என்றால், தேவ சத்தம் சமாதானத்தை கொண்டு வரும். அவரின் சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அந்த காரியத்தில் நம்மால் ஒரு சமாதானமாக இருக்க முடியாது. சமாதான குலைச்சலாகவே இருக்கும். தேவ சித்தம் என்றால் நம் இருதயம் சமாதானத்தை கொண்டிருக்கும், களி கூர்ந்து இருக்கும். நம்முடைய காலங்களில் தேவ சத்தத்தை கேட்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே நுழைய வேண்டுமானால் நம் பாவங்களை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுவோமானால் தேவ சத்தம் நம்முள் கேட்கும். அவர் சத்தத்தை கேட்க வாஞ்சையாக பிரயாசிப்போமாக. ஆமேன்.